ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பழம்பூரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க பை மோட் மொபைல் ஆப். நமக்கு வேண்டிய க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 6 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து 2 துண்டாக கட் பண்ணிக்கலாம். தோல் உரிச்ச வாழைப்பழத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி 2 துண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கரண்டி வந்து மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி அரிசி மாவு, மூணு ஸ்பூன் சீனி வந்து அந்த மாவுக்கு இனிப்பு கொடுக்கறதுக்காக போடுறோம். இனிப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சம் வேணால் சீனி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்ல மாவுக்கு நல்லா கெட்டியாக பசித்துக்கலாம். பஜ்ஜிக்கு போடுறதுக்கு மாவு போடுவோம்ல, சுழியம் பஜ்ஜிக்கெலாம் அந்த மாதிரி நல்ல திக்னஸ்ஸாக இருக்கணும். இப்போ பாத்திரம் சூடு ஏறிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ பழத்தை எடுத்து அந்த மாவில் முக்கி எடுத்து நல்லா ஃபுல்லாகவே டிப் பண்ணிடணும். பழம் ஃபுல்லாக அந்த மாவில் இருக்கணும். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல பஜ்ஜி போடுற மாதிரியே தாங்க. நான் இதில் வந்து நம்ம வாழைப்பழத்தை யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பனானாவே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைப்பழத்தை நல்லா சாப்பிடும். கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துருச்சு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்து பாருங்கள். இப்போ பாத்திரத்துலேருந்து அப்படியே எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நான் வந்து எண்ணெய் வடிகட்டுறது பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சுவையான பழம்பூரி தயார். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பாய்.